ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எந்த எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரு அவரு? ஆம்சாங் அண்ணா சில வீடியோக்குள்ள வந்து போட்டிருக்காரு. மற்றபடி என்னைக்கும் தலித்தோட பிரச்சனை கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா அவளை புரியவே இல்லை எங்களுக்கு. சார் இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? தலித்திலிருந்து யாரும் அமைச்சரா இருக்கக்கூடாதா? அவர் என்ன அப்படி சொல்லல, என்ன அப்படி செய்யல? இவங்களுக்கு பழைய பஞ்சாயத்து ஒன்று இருக்கு. அந்த பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஒன்று பேசுறாங்க பாத்தீங்களா? என்னங்க உங்க பிரச்சனை எனக்கு புரியல. இப்போ எதுனால தலித்து பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல, தலித்து இதுக்கு குரல் கொடுக்க, இது நீங்க திருமாவளவன் அவர்களை பார்த்து கேளுங்க. ஏன்னா அவங்க கடந்த 5 வருடமா டிஎம்கேக்கு முரட்டு முத்து கொடுத்ததுல யார் முக்கியமானவர்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். டிஎம்கே கட்சியில் இருக்கவங்க கூட யாரும் முரட்டு முட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அவ்வளோ முரட்டு முத்து கொடுப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன பேசுனீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? தலித்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்கள பேசாமல் விட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாங்க அதை வந்து வேற மாதிரி ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போறீங்க. அதாவது அவங்கவுங்க இப்போ அவங்கவுங்க தொழிலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க முன்னேறுறாங்க. அந்த முன்னேறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முன்னேறக்காகவே ஒரு படம் ஒன்று எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? யாரும் முன்னேறிடக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். அவங்க பழப்பை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க உயரத்தை எட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் நம்ம அப்படி கிடையாது, நம்ம இன்னும் கீழே தாழ்ந்து தான் இருக்கோம், தாழ்ந்து தான் போகணும். இந்த பார்த்தீங்களா எங்களை அப்படி பண்ணாங்க, இந்த பார்த்தீங்களா அப்படி பண்ணாங்க, எல்லாம் அப்படி பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் திருந்தி இப்போ எப்படியும் மாறிட்டு இருக்குங்க உலகம். அதை நோக்கி படம் எடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் எப்படி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா வேற மாதிரி தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. வேற மாதிரி ஒரு தூண்டுதலாக தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களை பற்றி இங்கே தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பாதீங்க. அவங்கவுங்க பழப்ப பாருங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கையை பார்த்தா அவங்கவுங்க முன்னேறல. இங்கே எல்லாரும் ஒரு மனுஷன் தான். எல்லாருக்குமே இங்கே ஒரே ரத்தம் தான் ஓடுது. வேற யாரும் வேற மாதிரி பிறக்கலை. எல்லாம் மனுஷனாக தான் பிறந்திருக்கும். மனுஷனை வாழ கற்றுக்குங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இங்கே ஒரு பிரிவியை பிரிச்சுக்கிறவங்கள வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டும் அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது நல்லது இல்லை. இழுக்கிறாங்க 3 மணி நேரம் வந்து வாசிப்பு அடங்கவே இல்லை. அதாவது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தன் சொன்னா, ஏங்க இது பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொன்னாங்க. 3 மணி நேரம் வாசிப்பு அடங்காம போனதெல்லாம் இருக்கட்டும். நீ தானே இது அத்தனை பேரும் அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே ஜனநாயகத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க, ஜனநாயகம் படம் பார்க்க போயிட்டாங்க, இது ஒரு குரூப் அழையுது, அப்படி இப்படி பேசுனேன். நீ தானே, நீ என்னத்துக்கு படம் பார்க்குற? நீட்டுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதானே, போக வேண்டியதானே, அப்படி டெல்லி கிளம்பி போய் நிற்க வேண்டியதானே. எங்கள் அண்ணன் சீமான் பேரை சொல்லிட்டு போய் நிற்க வேண்டியதானே. சீமான் பேரை சொன்னாதான் அங்கே அத்தனை பேரும் இலங்கையே பயப்படுதில்ல. அப்படி சீமான் பேரை சொன்னதுக்கப்புறம் அங்கே மிரண்டு ஐயா நீட்டா இந்த உடனே கேன்சல் பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லை ஏன் உங்கள் அண்ணன் பேர் அங்கே எடுப்பட மாட்டேங்குது? இல்லை சீமான்னு ஒரு தற்கொலை அங்கே யாருக்குமே தெரியாது. முக்கியமாக சாட்டைன்னு ஒரு தற்கொலை தெரியும், அங்கே இருக்க மக்களுக்குலாம் தெரியும். மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்குமே தெரியும். சாட்டை வந்து டெல்லியில் போய் விசாரிச்சீங்கன்னா, சாப்பிட்டேன்னா யாரும் விசாரிச்சேன்னா அவங்க மனநோயாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் அவங்க சீமானை தெரியாது. ஏன்னா தற்கொலை எனக்கு புரியல. நீ தான் பேசுகிற அத்தனை பேர் ஜனநாயகம் படம் பார்க்க போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிற? நீ 3 மணி நேரம் ஜவ்வா எடுத்து இருக்கிறாங்க. நீ ஏன்டா படம் பார்த்தா? நீ எதுக்கு பார்க்கணும்? சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு வந்து எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு எங்களுக்கு, வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது. ஐயா யாரு? ஜாபர் சாதிக்கோட நண்பர், ஃப்ரெண்டு. உங்களுக்கு என்ன இங்கே வேலை? அதாவது அங்கே போராடுறவங்க இருக்கிறாங்க, அங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறாங்க, கெட்ட விஷயத்த போகிறாங்க, ஏதோ ஒன்று போராடுறாங்க, 2 பக்கமாக நிற்கிறாங்க. இது வேணும் இது வேணாம்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு என்னங்க புடுக்குற சொல்லி உங்களுக்கு அங்கே? நீங்களும் இங்கே நல்வழியும் மக்களுக்கு நல்லது பேசுறதுக்கு உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. கடந்த 5 வருஷமா நீங்கள் எங்கே புடுக்க போனீங்களா? அதாவது உதயநிதி அவர்கள் மட்டும் எப்படின்னா, உதயநிதி அவர்கள் வந்து ஆதி காலத்தில் வந்து வளர்ந்து திருவள்ளுவர் கூட பயணித்து வந்து எங்கள் சொற்பொழிவும் நல்ல ஒரு பொழிவும் வந்து ஆட்சி கொண்டிருக்கிறவர். புரியுதா உங்களுக்கு? அதாவது எடப்பாடி அவர்கள் எதுக்கு கீழே உருண்டு போனார், எங்கே போனார், எங்கே காலத்தொப்புனாருன்னு உட்காந்து சொற்பொழிவு ஆச்சினவர். அவர் வந்து எப்படின்னா படம்லாம் நடிக்கல, அந்த காலத்தில் நூல் எழுதினவர். அதாவது இப்போ புறநானூறு, அகநானூறு, திருவள்ளுவர், திருக்குறள் எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தான் ஹெல்ப் பண்ணி திருவள்ளுவருக்கு இப்படி எழுதுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிக்கு முட்டு கொடுக்குறதுல இப்போ முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருக்க அத்தனை பேருமே இப்போ பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள்லாம் பேசுகிறீங்க, என்ன தகுதி இருக்குன்னு பேசுகிறீங்க? எல்லாம் படம் பார்க்க போயிட்டாங்கன்னு உட்காந்து பேசுகிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கிறவங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு முக்கில் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? 5 வருஷமாக நீங்கள் என்ன சிந்திச்சுட்டு இருந்தீங்க? நீட் ரகசியத்தை தேடிட்டு இருந்தீங்களா? இல்லை 5 வருஷம் அத்தனை பேரும் முட்டலாக்கிட்டு இருந்தீங்களா? ஏண்டா நீ என்ன பேசுகிறவங்க உங்களுக்குலாம் தகுதி இருக்குது. தகுதி இருக்கிறவங்க பேசலாம், தகுதி இல்லாதவங்க எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலங்க.
கூச்சநாச்சமே கிடையாது போல. இன்றைக்கு வட இந்தியா தீரத்துடன் போராட தொடங்கிவிட்டது. தமிழ்நாடு திரைத்துறையின் பின்னால் போய் மயங்கி கிடக்கிறது என்று சொன்னால் ஓ, வட இந்தியா ஐயா, நீங்க தானே ஐயா உங்க குரூப்ல இருக்க அத்தனை பேரும் வடக்கன்ஸு, அவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படி இப்படின்னு பேசுறவங்க. இப்போ உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த எப்படி சொல்றது செவ்டா சவுடன் அடிச்சு தமிழ்நாட்டு மக்கள் விரட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இங்க எல்லாம் புத்தி இல்லாதவங்க போயிட்டான், அறிவு இல்லாதவன் ஆயிட்டான். எப்படி தமிழ்நாட்டு மக்கள்லாம் அறிவு இல்லாம ஆயிட்டாங்க, நீங்க வந்து அறிவோடு இருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க பார்த்துங்க உங்க அறிவு எப்படின்ட்டு. நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு கடந்த 5 வருஷமா உருட்டி கொண்டு வந்துட்டு கடைசியில் ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை காட்டணும். ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குதா? அந்த அறிவு இருந்துச்சுன்னா ஒரு ஃபேக்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு இதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து முதல் கையிலேருந்து நீட்டு எங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் தலைவர் அவர்கள் அவ்வளோ போராடிட்டு இருக்காங்க, வந்தோன்னே அந்த ரகசியம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்களா? உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் பேசுறதுக்கு வாய் இருக்குதா? நீ தானே ஐடியில் படிக்கிறவங்களாம் வந்து நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. ஐடியில் சோர்த்துங்கிறவங்களாம் வந்துட்டு டிஎம்கே போட்ட பிச்சுன்னு சொன்னது நீ தானே, நீ அப்படி தானே பேசுவான். ஏன்னா தற்கொலை நீங்கள் தானே முழு தற்கொலையாக இருக்கிறீங்க. அதாவது நீட்டை பற்றி நான் திரும்பவும் சொல்கிறேன், நீட்டை வந்து யாருனாலும் பேசலாம். இந்த டிஎம்ல இருக்க ஒரு ஆள் உறுப்பினர் கூட பேசக்கூடாது. ஏன்னா உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. அந்த தகுதியெல்லாம் நீங்கள் அப்பவே இழந்துட்டீங்க. இப்போ இருந்துட்டு முட்டு கொடுத்துட்ருக்கீங்க, டெல்லியில் போய் இருந்துக்கிட்டு அங்கங்கே உட்காந்து முட்டு கொடுத்துட்ருக்கீங்களே. நீட்டை ஒழிப்பு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களே, நீட்டு ஏன் ஒழிக்கிறேன் இன்ன வரைக்கும்? ஏன்னா ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த நீங்கள்லாம் வந்து ஸ்கேமர்ஸ் தான். நான் இவங்கள மட்டும் சொல்கிறேன், யாருனாலும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து 5 வருஷத்தில் செயல்படுத்த முடியலையா அவங்களாம் வந்து ஸ்கேமர்ஸ். தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய விட ஸ்கேம் பண்ண ஆட்கள் அவங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்க டிவிகே கவர்மெண்ட் அதை பண்ண முடியலன்னா அவங்களும் ஸ்கேமர்ஸ் தான். இல்லைன்னு நான் இல்லைன்னு முட்டு கொடுக்க மாட்டாங்க. 5 வருஷம் இருக்குது, இவங்க என்னென்ன செயல்படுத்துறாங்க நம்மளும் பார்ப்போம். ஆனால் நீட்டை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க, அதெல்லாம் வந்து கேவலமாக இல்லை, வெக்கமாக இல்லை, கொஞ்சம் கூட சூடு சொன்னா யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த டிஎம்கே சேர்ந்து அத்தனை பேர்